இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டை உடைசலையும் ஒவ்வொரு தப்பையும் திடீர்னு உயிரோடு இருக்கிறவர் இறந்து போனார் உட்பட எல்லா தவறு நடக்குது இல்லை, இது அத்தனையும் ஆயுதங்களாக மாற்றி மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் லீகல் பொலிட்டிக்கல் போராட்டத்தை நடத்துறதுக்கு இந்த சூழலை நம்ம பயன்படுத்தணும். அதை நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோமா எலெக்ஷனுக்கு பிறகு பண்ணுறோமாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ எவ்வளோ விஷயங்கள் அம்பலப்பட்டு போகிறதோ நமக்கு தெரியாது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இதனுடைய முழு விஸ்வரூபம் நமக்கு தெரியும். தேர்தல் முடிஞ்சு சில மாதங்கள் ஆகும் என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்றத நாம் அசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கிளாக் கேனாட் பி செட் பேக்குன்றவாங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஆனால் நாம் என்ன செய்யணும்னா முதல்லையே இதன் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு எதிரான அல்லது தீமையான ஒரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்காலத்தில் விட மாட்டோம். அதாவது நீங்கள் இந்தந்த காரணங்களுக்காக இதை நடத்தணும்னு சொல்கிறீங்க, சரியான வாக்களிப்பு முறை இருக்கணுன்றதுக்காக இதை நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் நம்பலை. முதல் விஷயம் நம்பலை. நீங்கள் சொல்கிறத நான் நம்பலை. ஏன்னா உங்களுக்கு ஹரியானாவில் உதாரணம் இருக்குது, பீகாரில் உதாரணம் இருக்குது, இங்கேயும் வேறு ஒன்றா இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது நான் நம்பலை. அப்படி ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். பொலிட்டிக்கலாக சும்மா விட மாட்டோம், கான்ஸ்டியூஷனலாக சும்மா விட மாட்டோம், லீகலாக சும்மா விட மாட்டோம். இந்த உத்தரவாதத்தை யார் கொடுக்குறது? அது இல்லைன்னா ஒரு மாதத்தில் எப்படிங்க பண்ண முடியும்? நாளைக்கு சொல்லிட்டு போவாங்க, அவசரமாக பண்ணோம், ஒரு 10 ஓட்டு இல்லாமல் தான் போகும், நீங்கள் எல்லாம் ஓட்டுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும்னு நான் சொல்கிறேன். இது அவசரமாக பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா? அதை விட முக்கியமாக நீ இல்லைனா மட்டும் நீ ஓட்டு போட்டு கிழிச்சிருவியா? போயா பேசுவான். எனக்கு இந்த சமூகத்தில் இந்த விஷயத்தில் எவ்வளவு கோபம் வந்திருக்கணுமோ எதிர்வினை வந்திருக்குமோ அது வரலன்னு நான் உறுதியாக நான் நம்புகிறேன். நம் கண் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடக்கும்போது நாம் எவ்வளவு இதுக்கு எதிராக இருந்திருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.